வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். அரசியல் அமைப்பு சாசன கொள்கைகளை பின்பற்றி வளர்ந்த இந்தியா இலக்கை எட்ட நாட்டு மக்கள் முனைப்புடன் செயலாற்றுமாறு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். தேசத்திற்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக இந்திய அரசியலமைப்பு சாசனம் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அரசியல் அமைப்பு சாசன உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்தது. தமிழ்நாட்டில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமூக நீதி, உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வகை செய்யும் எழுச்சியூட்டும் ஆக்கப்பூர்வமான ஆவணமாக இந்திய அரசியலமைப்பு சாசனம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினர், குறிப்பாக ஏழை எளிய மக்களின் நலத்திற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். ஏழை எளிய மக்களுக்கு சொந்த வீடுகள் கிட்டுவதாகவும் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பு சாசன கொள்கைகளை பின்பற்றி வளர்ந்த இந்தியா இலக்கை எட்ட நாட்டு மக்கள் முனைப்புடன் செயலாற்றுமாறு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கான இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யப்பட்டு மகளிர் ஆளுமைக்கான புதிய சகாப்தம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 75வது ஆண்டு கொண்டாடப்படும் இத்தருணத்தில் பொருளாதார வளர்ச்சி, வலுவான கட்டமைப்பு, மின்னணு பரவல்மயம் போன்றவற்றால் நம் நாடு சர்வதேச அங்கீகாரம் பெற்றிருப்பதாக எடுத்துரைத்தார். ஜனநாயகத்தை அடித்தளமாக கொண்டு அரசியல் அமைப்பு முன்னெடுத்து செல்லப்படுவதே இந்த சாதனைகளுக்கான காரணம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். இத்தருணத்தில் அரசியலமைப்பு சாசனத்தின் மதிப்பீடுகளை பேணும் வகையில் நாம் நம் கொள்கைகளிலும் செயல்பாட்டிலும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். 75வது ஆண்டு அரசியலமைப்பு தினத்தை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தத்தம் பகுதிகளில் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் அரசியல் அமைப்பின் 75வது ஆண்டு நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலையை குடியரசுத் தலைவர் வெளியிட்டார். அரசியல் சாசனத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சாசன வடிவமைப்பை சித்தரிக்கும் கையேடு ஒன்றும் வெளியிடப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி உச்சநீதிமன்றத்தில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறப்புரையாற்றுகிறார். இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி வரை ஓராண்டு கால அரசியலமைப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். தேசத்தை வழிநடத்தும் ஒளிவிளக்காக அரசியல் சாசனம் திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர், நம் நாட்டில் தொன்று தொட்ட பழமையான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நவீன தளமாக அரசியல் சாசனம் திகழ்கிறது என்று மகிழ்ச்சி வெளியிட்டார். இத்தருணத்தில் நம் நாடு முழுமையான வலுவுடனும் திறனுடனும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பெருமையுடன் முன்னேறி செல்வதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாசிக்க அமைச்சர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர் தலைமையில் அரசியலமைப்பு உறுதிமொழி இன்று ஏற்கப்பட்டது. மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட முக்கிய தளங்களிலும் அரசியல் சாசன முகப்புரை இன்று வாசிக்கப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தமிழகத்தில் சுற்றுலா, வணிக வரி பதிவுத்துறைகளின் சார்பில் 57.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நாளை மறுநாள் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்களிடையே அவர் வரும் வெள்ளிக்கிழமை கலந்துரையாடுகிறார். வரும் சனிக்கிழமை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மும்பை தீவிரவாத தாக்குதல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அஞ்சலி செலுத்தினார். தீவிரவாதத்தை வேரோடு களைய இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் எடுத்துரைத்தார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்ட செய்தியில், மும்பை தீவிரவாத தாக்குதலில் துணிச்சலுடன் போராடிய பாதுகாப்பு படையின் வீரத்தை நாடு என்றென்றும் தலை வணங்குவதாக கூறினார். நாட்டில் 15 மாநிலங்களின் பேரிடர் மேலாண்மை மற்றும்
திறன் மேம்பாட்டு கட்டமைப்பிற்காக 1115 கோடி ரூபாய் நிதி அனுமதித்து மத்திய அரசு இன்று அனுமதி வழங்கியது. வடகிழக்கு மாநிலங்களுக்கு 378 கோடி ரூபாயும், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசத்திற்கு தலா 139 கோடி ரூபாயும், மகாராஷ்டிர மாநிலத்திற்கு 100 கோடி ரூபாயும், கர்நாடகத்திற்கு 72 கோடி ரூபாயும், தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு தலா 50 கோடி ரூபாயும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்தது என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. தற்போது இது நாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கு சுமார் 590 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கு சுமார் 710 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து நாளை புயலாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் தாமதம் மேல் கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாகை மாவட்டத்தில் கடல் சீற்றமாக காணப்படுவதாலும் அலைகள் பல அடி உயரமாக எழும்புவதாலும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். நாகை மாவட்டத்தில் காலை முதல் கனமழை விட்டுவிட்டு தொடர்ந்து பெய்து வருகிறது. மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மழை நீடித்து வருவதால் மீன்பிடி துறைமுகங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடல் வழக்கத்தினை விட சீற்றமாக காணப்படுகிறது. நாகை துறைமுகத்தில் இன்றும் தொடர்ந்து 2வது நாளாக 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். திருவாரூர் மாவட்டம் மாவூர், மாங்குடி, நன்னிலம், குடவாசல், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நீடாமங்கலம், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கனமழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மழை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், மயிலாடுதுறை, குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், புத்தூர், தைக்கால், சட்டநாதபுரம், திருவெண்காடு உள்ளிட்ட நகர்ப்புறங்களிலும், திருமுல்லைவாசல், பூம்புகார், தொடுவாய், கூழையாறு உள்ளிட்ட கடலோர கிராமங்களிலும் மிதமான மழை தொடங்கி விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பரனூர், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், பொத்தேரி, காட்டாங்குளத்தூர், ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி பகுதிகளிலும், தாம்பரம், குரோம்பேட்டை, மீனம்பாக்கம், நங்கநல்லூர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். காஞ்சிபுரம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கீழ்குப்பம், செம்பாக்குறிச்சி, கருந்தலாக்குறிச்சி கிராமங்களில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாக அறிவுரையின் பேரில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாய பெருமக்கள் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்போர் மழைக்கு ஏற்றவாறு தங்களது திட்டங்களை வகுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண்கள், முதியோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கவனம் செலுத்துமாறும் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில, மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையங்கள் மூலம் மழை நிலைமை மாநிலத்தில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் அம்பத்தூர், மாதவரம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட 7 இடங்களில் ஆவின் நவீன பாலகங்கள் 24 மணி நேரமும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் கோவி செழியன் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில குறு, சிறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் மஸ்கட்டில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு சாசன கொள்கைகளை பின்பற்றி வளர்ந்த இந்தியா இலக்கை எட்ட நாட்டு மக்கள் முனைப்புடன் செயலாற்றுமாறு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். தேசத்திற்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக இந்திய அரசியலமைப்பு சாசனம் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அரசியலமைப்பு சாசனம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.